இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தினுடைய தேசிய தலைவர் திரு ரகுநாதன் நம்மோடு இருக்கிறாங்க. ரகுநாதன் சார் வணக்கம். வணக்கம் சார். பட்ஜெட், இந்திய பட்ஜெட் 2024 உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், தொழில்துறைக்கு என்ன அறிவிப்புகள் வர இருக்கு சார்? என்ன எதிர்பார்க்குறீங்க? அதாவது தம்பி, கடந்த 5 பட்ஜெட்டுகள்லையுமே முன்னுதாரணமாக அவங்க எடுத்துக்கிட்டது அரசனுடைய வருவாய், கார்பரேட்டினுடைய வருவாய், இது ரெண்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இந்த 2 இலக்கையுமே இப்ப அடைஞ்சிட்டாங்க. அரசனுடைய வருவாயை பொறுத்த வரைக்கும் பல மடங்கு எதிர்பார்த்ததை விட அதிக அளவுல வருவாய் வந்தாச்சு. எதிர்பாராததும் வந்தாச்சு. இப்ப பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல இருந்து 5 லட்சம் கோடி லாபத்தை ஈட்டியிருக்கிறார். அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் இருந்தும் அதிகமான வந்தாச்சு. தனிநபர் வருமான வரியிலிருந்து வரக்கூடியது கார்பரேட் வரியை விட அதிகமா வந்துருச்சு. ஜிஎஸ்டி 2 லட்சம் கோடியை தொற்றுச்சு. அப்போ அவர்களது நலன் பாதுகாக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக கார்பரேட்டினுடைய நலன் பாதுகாக்கப்பட்டுள்ளது. எப்படின்னாக்க, வரலாறு காணாத லாபத்தை கார்பரேட் நிறுவனங்கள் சாதித்திருக்கின்றன. இரண்டாவது, பங்கு சந்தை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டு இருக்கிறது. அப்ப இவர்களது நலனும் காப்பாற்றப்பட்டு விட்டது. அப்ப யாருடைய நலன் காப்பாற்றப்படவில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவதாக தொழில்துறையில் சிறு குறு தொழில் முனைபவர்கள், இரண்டாவதாக அவர்களை சார்ந்து உள்ள வேலை தேடும் இளைஞர்கள். இவை இரண்டை பற்றியுமே நேற்றைய பொருளாதார அறிக்கையில ஒரு ரெட் சிக்னல்ல கொடுத்திருக்காங்க. ஆண்டிற்கு 80 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேணும்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. இன்னொரு இடத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால வேலை வாய்ப்பு போயிருமோன்ற பயமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக, ஜிடிபியில் உற்பத்தி துறையினுடைய பங்கு குறைந்திருக்கிறது. நான்காவதாக, ஏற்றுமதியை விட இறக்குமதி மிக அதிக அளவு இருக்கிறது. ஆறாவதாக, பொருளாதார தாக்குதல் சிறு குறு தொழில்கள் பேர்ல விழுந்திருக்கு. அப்போ இந்த பட்ஜெட் நிச்சயமாக வேறு வழி இல்லாமல் இவர்களை காப்பாற்றும் முயற்சியிலே அரசு இறங்க வேண்டும், இறங்குவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் மக்களிடம் ஒரு பெரும் போராட்டமே வெடிக்கக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மாதந்தோறும் அவர்கள் வாங்கும் சம்பளத்திற்கும் செலவிற்கும் இடைப்பட்ட கடன் வாங்குவது அதிகரித்திருக்கிறது. தரவு சொல்லுது, இது எல்லாத்தையுமே தரவுகள் சொல்லுகிறது. இன்ஃபிளேஷன் அதிகமாயிருச்சு, வட்டி அதிகமாயிருச்சு, சிறு குறு தொழில் முனைவர்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஜிஎஸ்டியினுடைய நோட்டீஸ் வராத ஒரு தொழிலதிபர் இந்த நாட்டிலே இருக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. அதே மாதிரி இவர்கள் நன்றாக இருந்தால் தான், சுவர் நன்றாக இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். இதை நோக்கி நம்ம பயணப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ இதுதான் சூழ்நிலை. அப்போ தொழில்துறை சார்பில், தொழில் கூட்டமைப்பு சார்பில் என்ன மாதிரியான கோரிக்கைகள் எல்லாம் மத்திய நிதித்துறைக்கு, நிதி அமைச்சகத்திற்கு அனுப்பியிருக்காங்க, முன் வச்சிருக்கீங்க? 3 விதமான கோரிக்கைகள். ஒண்ணு கடன் வசதியை எளிதுபடுத்தப்பட வேண்டும். அப்போ சிறு குறு தொழில்களுக்காக தனியாக வங்கியை துவக்கப்பட வேண்டும். சிட்பி என்ற ஒரு அமைப்பு இருக்கு, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆனால் அது நேரடியாக கடன்களை வழங்காது. அப்போ கடன்களை வழங்கக்கூடிய வங்கிகள் சிறு குறு தொழில்களுக்கு தனியாக துவங்கப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, வரக்கூடிய பணம் மிக கடுமையான அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. அது கார்பரேட்ல இருந்து வர்றதாக இருக்கட்டும், அரசிடமிருந்து வருவதாக இருக்கட்டும், 45 நாட்களுக்குள் வர வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல மாடிஃபை செய்திருந்தார்கள். இதனால் பலனை விட கெடுதல் தான் அதிகம் விளைந்தது. இந்த சட்டம் வாபஸ் பெறப்பட வேண்டும். சரியான முறையிலே இந்த சட்டத்தை மறுபடியும் நிறைவேற்றப்பட வேண்டும். மூன்றாவதாக, மூலப்பொருட்களின் விலைகள் தினசரி ஏறிக்கொண்டிருந்தால் இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய 6-7% லாபம் கிடைக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை போகிறது. ஆகவே மூலப்பொருட்களை நியாய விலையில் வழங்குவதற்காக நியாய விலை கடைகளை அரசே தொடங்கி சிறு குறு தொழில்களுக்கு சப்ளை செய்ய வேண்டும். நான்காவதாக, கேபிட்டல் கெயின்ஸில் இருந்து சொந்த ஃபேக்டரியை விற்று அதில் கிடைக்கக்கூடிய வருவாயை வைத்து நம்ம தொழில முதலீடு பண்ணுவதோ, கடனை தள்ளுபடி செய்வதோ,
அதை செய்யும் பொழுது கேபிட்டல் கெயின்ஸ்ல இருந்து விலக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆறாவதாக, இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கும் தொழிலை நடத்த முடியாமல் மூட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட் கொடுத்து அவர்கள் எளிதாக இதிலிருந்து வெளியேறி புது தொழிலை தொடங்குவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கப்பட வேண்டும். ஏழாவதாக, புத்தொழில் தொடங்குவதற்கு ஏஞ்சல் டாக்ஸ் என்று விதிக்கக்கூடிய வரியிலிருந்து விலக்கு கொடுக்கப்பட வேண்டும். முதலீடுகள் அப்பொழுதுதான் அவற்றிலே வரும், அவர்கள் ஈர்க்கப்பட வேண்டும். எட்டாவதாக, சிறு குறு தொழில் நிறுவனங்களிலே வேலை செய்வதற்கு 6 மாதங்களுக்கு ஸ்டைஃபண்டாக 6000 ரூபாய் கிராஜுவேட்ஸ் கொடுத்து ஊக்குவிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் தேவையான திறமை அவர்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். எட்டாவதாக, கார்ப்பரேட் நிறுவனங்களிலிருந்து சிறு குறு தொழில் காப்பாற்றப்பட வேண்டும். ஏற்றுமதி செய்பவர்கள் படும் கஷ்டத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். கண்டெய்னர் அவர்கள் எளிதாக கிடைக்க வேண்டும். பொருட்களின் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்டை குறைக்கப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் எதிர்பார்ப்பு. ஆனால் இந்த எதிர்பார்ப்பு ஏதாவது செய்வார்களா என்றால் செய்ய வேண்டும் என்பதுதான் கவலையுடன் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சார், இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சுன்னா விக்ஷித் பாரத் 2047 இந்த விஷனுக்கு இணையான எதிர்பார்ப்புகளா இருக்கா நீங்க சொன்ன எதிர்பார்ப்புகள்லாம்? என்னை பொறுத்தவரை 2047 என்ற இலக்கு மிக மிக அதிகமான தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு இலக்கு. யாருமே அக்கௌண்டபிலிட்டியா பண்ணவே மாட்டாங்க. இன்றைய காலகட்டத்திலே 35 வயதானவர் 2047 அவர் ரிட்டையர் ஆகி விடுவார். அதற்கு பேர் அவருக்கு வளர்ச்சியான பாரதம் வந்தால் என்ன, வராட்டி என்ன, அவர் ரிட்டையர் ஆகியிருப்பார். இன்றைய கவலை அவருக்கு என்ன, இந்த 35 வயதிலே இருக்கக்கூடிய என்னுடைய கடமைகளை, என்னுடைய செலவினங்களை மீட்க முடியாமல் இருக்கிறோமே என்றுதான். பசியோடு இருப்பவனுக்கு இப்பொழுது அளிக்க வேண்டிய உணவுக்கு பதில் 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் நான் உனக்கு கல்யாண விருந்து வெளிகிறேன் என்று சொன்னால் எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? இப்பொழுது பேசப்பட வேண்டியது சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள், வேலை இழந்த மக்கள், வேலை குறைந்த மக்கள், சம்பளம் இல்லாதவர்கள், சிறு குறு தொழில் நிறுவனங்கள், இப்பொழுது நலிந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆக்சிஜன் தேவை. அவர்களுக்கு ஹார்லிக்ஸ் தேவையில்லை, வார்த்தைகள் தேவையில்லை. இப்பொழுது நம்ம அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது ஊக்கம். அந்த ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் கையிலே பணம் தேக்கம் இருக்க வேண்டும். கடன் வாங்குவதிலிருந்து அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும். வட்டி விகிதத்தின் சுமையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும். இதைத்தான் இந்த பட்ஜெட் செய்தால் அவர்கள் விழித்துக் கொண்டார்கள் என்று அர்த்தம். அப்படி செய்யாமல் திரும்ப திரும்ப அவர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் தங்களது வருவாயை சார்ந்த திட்டங்களையுமே தீட்டிக் கொண்டிருந்தார்கள் என்றால் வாயால் வடை சுடுவதை போல இருக்கும். திரு ரகுநாதன் சார், நீங்கள் முதல்ல சொன்னீங்க அரசு நிதியில் சிறப்பாக இருக்குது, அரசினுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் என்ன சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு, கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு முறையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லுகிற போது we are concentrating more on MSME செக்டார் அப்படிதான் அவங்க சொல்கிறாங்க. அந்த கான்சன்ட்ரேஷன் இந்த முறை இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு MSME செக்டார்ஸ்லேருந்து இருக்குது. பட் தேர்ட் டைமாக அவங்க பிஜேபி கவர்மெண்ட் வந்திருக்கிற போது அதற்கான ஃபேவரிசம் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல நீங்கள் சொன்ன டாக்ஸேஷன் மாடல்ல இருந்து? அதாவது தம்பி, நம்ம இப்போ என்ன தேவைன்னு சொல்றோம், இந்த தேவையில என்ன பண்ண போறாங்க, எங்களை போன்ற அசோசியேஷனை அழைத்து பேசவே இல்லை. இவர்கள் சிறு குறு தொழில்களை பொறுத்தவரை 2-3 அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அசோசியேஷனை தான் கூப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். எங்களை போன்ற எதிர்மறை கருத்துக்களை தைரியமாக கூறக்கூடியவர்களை அழைத்து பேசவில்லை. அப்போ அவர்களாவது உணர வேண்டிய தருணம் இது. அதுதான் பொருளாதார அறிக்கையிலே சுட்டி காட்டப்பட்டுள்ளது. இப்பொழுது அரசு விழித்துக் கொள்ளும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எதிர்பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் இவர்கள் கொடுக்க போற சலுகையினால் அல்லது அறிவிப்பினால் எப்படி இது மாறுபட போகுது, எவ்வளவு காலத்திலே மீட்கப்பட போகிறதுன்றத நான் உங்ககிட்ட மறுபடியும் இந்த பட்ஜெட் முடிந்ததுக்கு அப்புறம் பேசுறேன். ஒரே ஒரு கேள்வியை மட்டும் வச்சுக்கிறேன் சார்.
அக்ரி அப்படிங்கிறது விவசாயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி விவசாயத்திற்கு மத்திய பாஜகலேருந்து ஒதுக்கப்பட்ட நிதி அதிகமாக தான் இருந்துச்சு. விவசாயிகளுக்கு வருடம் 6,000 ரூபாய் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதில் இந்த முறை மாற்றங்கள் இருக்குமா? ஏன்னா அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, வருடம் 8,000 மாற்றுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி அறிவிப்புகளை இங்கே எதிர்பார்க்கலாமா நம்ம? விவசாயத்திற்கான அறிவிப்பு எனக்கு இதை பற்றி அதிகமான புரிதலோ அல்லது அவர்களது கஷ்டங்களோ தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் தொழில்துறையினருடைய கஷ்டங்களும் அதுவே தலைக்கு மேல் இருக்கிறது. இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கவலைதான் என்னிடம் அதிகம் இருக்கிறது. நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது துயரம்தான் இருக்கிறது. ஐ எம் சாரி, ஐ எம் நாட் ஏபிள் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின். தேங்க்யூ சார்.